அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இஸ்லாத்துடைய கடமைகளில் மிக முக்கியமான கடமைகளில் ஒன்று தொழுகை. இந்த தொழுகை தான் அல்லாஹு தாலாவிடம் நாம் பேச முடிகிறது. நாம் அல்லாஹ் கொடுத்த அருட்கொடைகளுக்கு நன்றி செலுத்த முடிகிறது. நாம் ஏதாவது பாவம் செய்திருந்தாலும் அல்லாஹ்விடம் இந்த தொழுகையின் மூலம்தான் நாம் மன்னிப்பும் கேட்கிறோம். அதனால் அல்லாஹு தாலாவுடன் ஒரு கம்யூனிகேஷன் தான் இந்த தொழுகை. இந்த தொழுகையை நாம் தொழ வேண்டுமானால் அல்லாஹு தாலா சூரா மாயிதாவில் 43வது வசனத்தில் யா யுஹல்லசீனா ஆமனு, நான் முன்பே உங்களுக்கு யா யுஹல்லசீனா ஆமனு என்றால் மூமின் முஸ்லிம்களே என்று அல்லாஹு தாலா நம்மளை அழைத்து கூறுகிறான். அப்படி அழைத்து கூறுவதாக இருந்தால் நாம் பே அட்டென்ஷன், நாம் கவனமாக அதை கேட்கணும். ஏன்னா அல்லாஹு தாலா ஏதோ நமக்கு அறிவுரை கூறுகிறான், இல்லாவிட்டு ஏதாவது ஒன்று எச்சரிக்கை செய்கிறான் என்று நாம் நினைத்துக்கொள்ளணும். இதுவரை நாம் ஈமானை பற்றி 14-15 வசனங்களை பார்த்து விட்டோம். இப்பொழுது சூரா நிசாவில் 43வது வசனமாக யா யுஹல்லசீனா ஆமனு என்று அல்லாஹு தாலா மூமின் முஸ்லிம்களை பார்த்து கூறுகிறான். நீங்கள் உங்களுடைய நிலை இல்லாத சமயம், ஏதாவது போதைப் பொருள் உட்கொண்டு உங்கள் நிலையில் இல்லாத சமயம், நீங்கள் என்ன படிக்கிறீங்கன்னு உங்களுக்கே தெரியாத சமயமாக இருந்தால் நீங்கள் தொழாதீர்கள் என்று அல்லாஹு தாலா கூறுகிறான். அதாவது நாம் ஏதாவது மதுபானம் இல்லாவிட்டு வேறு ஏதாவது நம்ம உட்கொண்டு இருந்தாலும் சரி, அப்படி இருந்தால் நாம் தொழுகக்கூடாது. ஏன்னா நம்ம என்ன படிக்கிறோம் அப்படின்ட்டே நமக்கு தெரியாது. நாம் என்ன படிக்கிறோன்னு தெரியாமல் நம்ம என்ன அல்லாஹ்கிட்ட பேச முடியும்? அதனால் அல்லாஹாலா சொல்கிறான், நீங்கள் மது அருந்திருந்தால், அதனால் நான் மது அருந்திருக்கிறேன், நான் போதைப்பொருள் செஞ்சுருக்கேன், அதனால் நம்ம தொழமாட்டேன் அப்படின்னு சொல்கிறது கிடையாது. இதிலேருந்து நாம் என்ன அறிஞ்சிக்கணும்? போதைப்பொருள் உட்கொள்ளக்கூடாது என்பதை நாம் நாம் உறுதி எடுத்துக்கணும். நாம் உட்கொள்ளக்கூடாது. அவ்வாறு உட்கொண்டிருந்தால் அந்த சமயம் நாம் தொழுகக்கூடாது. நாம் குளித்து சுத்தமான பிற்பாடி தான் நாம் தொழுகணும். இரண்டாவதாக, இதே நீங்கள் தூங்கும்போது பாருங்களேன், உங்களை கூப்பிட்டு ஏதாவது ஒன்று நல்லா தூங்கிட்டு இருக்கும்போது நம்மளை யாராவது ஏதாவது கேட்டால் ஏதாவது ஒரு பதில் சொல்லுவோம். காலையிலேருந்து சொல்லுவாங்க, நீ இப்படி தான் சொன்னேன், நான் இப்படி கேட்டேன், நீ இப்படி சொன்னேன் அப்படின்னு சொன்னால் நம்மளுக்கு அது ஞாபகமே இருக்காது. ஒரு சிறு தூக்கத்திலேயே நமக்கு என்ன பேசுகிறோன்னு ஞாபகம் இருக்காத போது நம்முடைய நிலை இல்லாத சமயம் நாம் அல்லாவிடம் என்ன பேசுவோம், அல்லாவிடம் என்ன துவா கேட்போம். அதனால் நாம் போதைப் பொருள் உட்கொண்டு இருந்தாலும் சரி, நம்மளுடைய நிலை சரியாக இல்லாமல் இருந்தாலும் நாம் தொழக்கூடாது. நாம் சுத்தமாக இருந்தபோது தான் தொலைக்கணும். இரண்டாவதாக, குளிப்பு கடமையானவர்கள் தொழக்கூடாது. குளித்து விட்டு, அதனால் குளிப்பு கடமையாக இருக்குது, இன்றைக்கி ஒரு நேரம் தொழுகை விட்டுறலான்னு கிடையாது. நம்ம வாங்க சொல்வதற்கு முன்பே நம்ம குளித்து சுத்தமாகிவிட்டு நம்ம தொழுகணும். மூன்றாவதாக, நோயாளிகளாக இருந்தால், ஒரு சிலர் சொல்லுவாங்க, எனக்கு ரொம்ப உடம்பு சரியில்லைங்க, நான் தண்ணியை தொட்டால் ஒழு செஞ்சேன்னா எனக்கு சைனஸு, எனக்கு தலைவலி, இல்லை என்னோடய வியாதி அதிகமாக ஆகிடும். எல்லாத்துக்குமே அல்லாஹு தாலா நமக்கு இது எளிமையாக்கி கொடுத்துருக்கான். இஸ்லாம்ங்கிறது மிக எளிமையானது. அதனால் அல்லாஹு தாலா என்ன சொல்கிறான், அப்படி இருந்தீங்கன்னா நீங்கள் பயப்பட வேண்டாம். பயணத்தில் இருந்தாலும் சரி, நீங்கள் நோயாளியாக இருந்தாலும் சரி, இல்லை உங்களுக்கு தண்ணி இல்லை, ஒரு நாள் நம்ம வீட்டில் ஒவ்வொரு சமயம் தண்ணியே இருக்கிறது இல்லையே, விடுறதில்லை. அப்படி தண்ணி இல்லாமல் இருந்தால் நாம் சுத்தமான மண்ணில் கையை வச்சு கையையும் முகத்தையும் நம்ம தடவிக்கணும். தடவிட்டால் தைமங்கும்போம். அது அப்படி செஞ்சாலே நம்மளுடைய ஒழு முழுமையாகிடுது. அப்போ ஒழு முழுமையாகிட்டால் நாம் தொழுகலாம். ஏதாவது ஒரு காரணம் சொல்லி தொழுகை விடாதீர்கள் சகோதர சகோதரிகளே. அல்லாஹு தாலா நம்மளுடைய பிழையை பொறுப்பவன், நம்மை மன்னிப்பவன். அதனால் நாம் அவசியம் தொழுகையை தொழணும். மேலும் அல்லாஹு தாலா சூரா மாயிதாவில் 6வது வசனத்தில் கூறுகிறான், இப்போ குளிப்பு கடமையானவங்க, மது அடைஞ்சவங்க எல்லாம் தொழக்கூடாதுங்கிறோம். நாம் சரி குளிச்சிடுறோம், குளிச்சுட்டா முடிஞ்சிருச்சா? இல்லை, ஒழு செய்யணும். அந்த ஒழுவையும் அல்லாஹு தாலா இந்த வசனத்தின் மூலம் நமக்கு சொல்கிறான். யா யுஹல்லசீனா ஆமனு என்று நம்மளை அழைத்து கூறுகிறான். முதல்ல 2 கைகளை கழுவுங்க, முகத்தை கழுவுங்க, தலையிலேருந்து மசாக் பண்ணுங்க,
கால்களை கழுவுங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் இந்த வசனத்தின் மூலம் நமக்கு தெளிவுபடுத்துகிறான். அதுலேயும் வந்து சொல்கிறான், நீங்கள் வந்து போதைப் பொருள் இருந்தால் செய்யக்கூடாது, குளிப்பு கடமையானவர்களாக இருந்தால் குளித்த பிற்பாடு தான் தொழுகணும், பள்ளிவாசலுக்கு வரக்கூடாது, வந்து ஒழு செய்யும் பொழுது இது சுத்தமாக. இதிலிருந்து நம்மளுடைய இஸ்லாம் என்ன சொல்கிறது என்றால் சுத்தத்தை மிகவும் அவசியமாக சொல்கிறது. உடல் சுத்தம், உள்ள சுத்தம், நம்முடைய ஆடை சுத்தம், நாம் நமாஸ் தொழுகிற இடம் சுத்தம், இதெல்லாம் சுத்தமாக இருக்க வேண்டும். அவ்வாய் இருந்து நாம் தொழுகையில் அல்லாஹ் தஆலா கொடுத்த அருட்கொடைகளுக்கு நன்றி செலுத்தி நாம் செய்த பாவங்களுக்கெல்லாம் மன்னிப்பு கேட்டால் அல்லாஹ் தஆலா நம் துவாவை எப்படி ஏற்காமல் இருப்பான்? அதனால் என்னைக்கும் உங்களுக்கும் அல்லாஹ் தஆலா நாம் இறக்கும் வரையில் தொழுகையை நிலைநாட்டுபவர்களாக, முறையாக நிலைநாட்டுபவர்களாக அல்லாஹ் தஆலா ஆக்க அருள்வானாக. ஆமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.